தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் உடனான சந்திப்பு இனிமையாக அமைந்தது, மகிழ்ச்சியானதாக மாற்றுவது பிரதமர் கையில்தான் உள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க பிரதமர் தீர்வு காண வேண்டும். இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பேட்டி. ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். மத்திய அரசு நிதி தராததால் மெட்ரோ ரயில் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஏற்கனவே பேசியபடி மத்திய அரசு 50% நிதியை வழங்க வலியுறுத்தல். இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன். சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் முதல் தவணை நிதியை கூட மத்திய அரசு வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் சாடல். தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். டெல்லியில் மறைந்த சீதாராம் யெச்சூரியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. யெச்சூரியின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பொதுவெளியில் மத்திய அரசை எதிர்ப்பதும் குடும்பம் மற்றும் கட்சி நலனுக்காக திரைமறைவில் ஆதரிப்பதும் என முதலமைச்சர் இரட்டை வேடம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி கையெழுத்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு. செந்தில் பாலாஜியின் பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்ந்ததாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சென்னை தனியார் விடுதியில் செந்தில் பாலாஜியுடன் அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் சந்திப்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து. சட்டவிரோத செயல்களில் சிறை சென்று திரும்பியவருக்கு தியாகி பட்டமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒரு முதலமைச்சரே தியாகிகள் பட்டம் வழங்குவதால் சமூக விரோதிகள் தெம்புடன் வலம் வருகிறார்கள் என காட்டம். காஞ்சிபுரத்தில் நாளை நடைபெறுகிறது திமுக பவள விழா பொதுக்கூட்டம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். நாமக்கல்லில் சிக்கிய கண்டெய்னர் லாரியில் இருந்து கேரள ATMகளில் கொள்ளையடிக்கப்பட்ட 65 லட்சம் ரொக்கம் பறிமுதல். லாரியில் இருந்து சொகுசு கார், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை. நாமக்கல்லில் சிக்கிய ATM கொள்ளை கும்பல் ஹரியானாவை சேர்ந்த மெவாட் கும்பல் என அதிர்ச்சி தகவல். தென்னிந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் 15க்கும் மேற்பட்ட ATM கொள்ளைகளில் ஈடுபட்டது அம்பலம். நாமக்கல்லில் பிடிபட்ட கண்டெய்னர் லாரியில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை.
தடயவியல் துறை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் தடயங்களை சேகரித்தனர். திருச்சூரில் கொள்ளையடித்து சென்ற கும்பலிடம் கேரள போலீசார் விசாரணை. என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு செய்த கேரள போலீசார். தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் நெல்லையில் ஆலோசனை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்பு. சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கில் இருந்து அவரது கணவர் ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு. நடிகை சித்ராவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கொலை வழக்கில் 3 பெண்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கோடநாடு வழக்கில் தொடர்புடைய வாளையார் மனோஜ், சயான் ஆகியோர் அக்டோபர் 16ஆம் தேதி ஆஜராக உதகை நீதிமன்றம் சம்மன். விடுதி பெண் ஊழியரை மிரட்டிய வழக்கில் ஆஜராக உத்தரவு. திமுக ஆட்சி இன்னும் 15 அமாவாசை தான் நீடிக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ஆருடம். எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் பௌர்ணமி மலரும் எனவும் பேச்சு. $400 கோடி மீன்மாற்றி கொள்முதல் தொடர்பான வழக்கில் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். செம்பொழில் என்ற பெயரில் சென்னையில் விமர்சையாக நடைபெற்ற கிராமத்து திருவிழா. கலைஞர்களுடன் நடனமாடி விழாவை தொடங்கி வைத்தார் நடிகர் கார்த்தி. எளிய மக்களுக்கு உலக நடப்புகளை கொண்டு சென்ற தமிழ் இதழியலின் முன்னோடிகளில் ஒருவராக விளங்கியவர் சீபா ஆதித்தனார். ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அவரது சிலைக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. சீபா ஆதித்தனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை. ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், GK வாசன், தமிழிசை, TTV தினகரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்தநாள் விழா. சென்னை எழும்பூர் ஆதித்தனார் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை முரசு நிர்வாக இயக்குநர் கண்ணன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை. சீபா ஆதித்தனார் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை. தமிழக அரசு நிர்வாக ரீதியாக எந்த பணிகளையும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. சீபா ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த இடத்தில் விஜய் மற்றும் TTV ஆதரவாளர்கள் யார் பெரியவர்கள் என மாறி மாறி கோஷம். இருதரப்பையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.
அதிமுகவை ஒன்றிணைக்காமல் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் OPS ஆருடம். தொண்டர்களை EPS பிரித்து வைத்திருப்பதே தொடர் தோல்விக்கு காரணம் எனவும் சாடல். சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் KR ஸ்ரீராம். கிண்டி ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. சென்னையில் சொத்து வரியை மேலும் 6% வரை உயர்த்துவது தொடர்பாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். வரி உயர்வு சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து வேறுபடும் என தகவல். சென்னையில் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டினால் அபராதத்தை அதிகரிக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். கட்டட இடிபாடுகளை கொட்டினால் 5000 வரையிலும், மரக்கழிவுகளை கொட்டினால் 2000 வரையிலும் கூடுதல் அபராதம் விதிக்க திட்டம். சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்தி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிர்வாக அனுமதி. மண்டல வாரியாக 291 அம்மா உணவகங்களை 17 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு மேம்படுத்த அனுமதி. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு ஜாமீன் கோரி சென்னை கூடுதல் நீதிமன்றத்தில் மனு. காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு. கோவை மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். கூட்ட அரங்கினுள் வன்முறையில் ஈடுபட்டதாக அதிமுக உறுப்பினர்கள் 9 பேர் சஸ்பெண்ட். மிகவும் பிரசித்தி பெற்ற செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு பரிந்துரைத்ததன் எதிரொலி. யுனெஸ்கோ பிரதிநிதிகள் அடங்கிய 30 பேர் கொண்ட குழுவினர் செஞ்சிக்கோட்டையில் ஆய்வு. ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. வெயிலின் தாக்கத்திற்கு இடையே பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக மதுரையில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழக முறைகேடு விவகாரம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்தது மைசூரு லோக் ஆயுக்தா போலீஸ். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என சித்தராமையா திட்டவட்டம். லோட்டஸ் ஆபரேஷனை செய்ய பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சரக்கு மற்றும் சேவை வரியால் சிறு குறு தொழில்கள் நலிவை சந்தித்து வருகின்றன. பிரதமர் மோடியின் தவறான அணுகுமுறையால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிபோய்விட்டதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. (2047) ஆண்டுக்குள் இந்திய விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350ஆக உயர்த்த திட்டம். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் தகவல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுப்பாக்க விரும்பவில்லை. திருப்பதி தேவஸ்தானமே இதற்கு பொறுப்பு என ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பரபரப்பு கருத்து. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனின் திருப்பதி பயணம் திடீர் ரத்து. இறைவனை சந்தித்து வழிபட ஆந்திர அரசு தடை விதிக்க முயற்சிப்பதாக ஜெகன் குற்றச்சாட்டு.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இங்கிலாந்து ஆதரவு. இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக முழு ஆதரவு தெரிவிப்பதாக பிரான்சும் அறிவிப்பு. இந்தியா வங்கதேசம் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் பாதியில் ரத்து. மழை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆசியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் அஸ்வின். அனில் கும்ப்ளேவின் சாதனையை முறியடித்த ரவீந்திரன் அஸ்வின் அசத்தல்.